நாமே வெளிச்சத்தை விரும்பவில்லை என்றால் நம்மை எப்படி அவர் வெளிச்சமாக்குவார்? யார் ஒளியினிடத்தில் வருகிறார்கள் தெரியுமா? சத்தியத்தை விரும்புகிறவர்கள். யார் ஒளியினிடத்தில் வரார்கள் தெரியுமா? பொல்லாப்பு செய்ய விரும்புகிறவர்கள், பாவம் செய்ய விரும்புகிறவங்க ஒளியினிடத்தில் வரமாட்டாங்க. ஒளி யாரு? கிறிஸ்து, வசனம். நானே வெளிச்சத்தை விரும்பல. சில தீமையான காரியத்தை செய்யறதுக்கு நான் லைட் ஆஃப் பண்றேன், கதவை க்ளோஸ் பண்றேன், தனிமையை விரும்புறேன், அந்தரங்கத்தை விரும்புறேன். அப்ப நானே இங்க வெளிச்சத்தை விரும்பவில்லை என்றால் நான் எப்படி இன்னொரு ஆளுக்கு வெளிச்சமாய் மாறுவேன்? நானே வெளிச்சத்தை விரும்பல. ஐயோ, இதை யாரும் பார்த்துடக்கூடாது, நான் உங்ககிட்ட பேசுறது யாரும் கேட்டுறக்கூடாது, யாருக்கும் தெரியாம யாருக்கு. அப்போ இது எதை காண்பிக்கிறது? நான் வெளிச்சத்தை விரும்பவில்லை என்பதை அல்லவா காண்பிக்கிறது. ஆனா நம்ம பாடுவோம், எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன் என்று. ஆனா ஆண்டவர் கேட்கிற, உனக்கே வெளிச்சம் பிடிக்கல, நீ ஒரு அந்தரங்கத்தை தேடி போகிறாய் சில காரியங்களை செய்வதற்காக. அப்போ உனக்கே வெளிச்சம் பிடிக்கல, நீ எப்படி இன்னொரு ஆளுக்கு வெளிச்சமாய் மாறுவாய்? அதனாலதான் சமூகத்தில் இருக்க பழகணும். அது சமூகத்தில் இருக்கிறதுக்கு தான் பெஸ்ட் வே. பேசிக்கா எல்லா இடத்திலும் கேட்கறது, சொல்றது. இது சிறு பிள்ளைகளுக்கு மட்டும் இல்ல, எல்லா பெரியவர்களுக்கும் டெய்லி பிரேயர், பைபிள் மெடிடேஷன். இது யார் லைஃப்ல டெய்லி ரெகுலரா இருக்குதோ அவங்க பிரசன்னத்தில் இருக்கிறாங்க. நான் பைபிள் ரீடிங் சொல்லல, பைபிள் மெடிடேஷன். நான் வசனம் வாசிக்கலாம். இன்னைக்கு வசனம் வாசிக்கிறதே சவாலா இருக்கிறது. நான் வாசிக்கிற வசனத்துல ஒரு வசனத்தை எனக்குள்ள நான் திரும்ப திரும்ப நினைக்கிறேன் தெரியுமா? அதுதாங்க மெடிடேஷன். மெடிடேஷன் அப்படி ஒரு 5 பாயிண்ட் எடுக்கிறது இல்லை, அது பிரசங்கம். நீங்க மெடிடேட் பண்ணும்போது பாயிண்ட்ஸ் வரும், அது வேற. அந்த வசனத்தை நான் திரும்ப 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 நான் நினைச்சிட்டே இருந்தா அது எனக்குள்ளே அது உருவாகும், அது வளரும். பாருங்கள், இந்த மெடிடேஷன் சொன்ன நல்லா புரிகிறதுக்காக சொல்றேன். கேப்ரியல் வந்து மரியாளை வாழ்த்துறாங்க. கிருபை பெற்றவளே நீ வாழ்க, ஸ்ரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீயே அப்படின்னு சொல்லியாச்சு. உடனே மரியாள் பாருங்க, இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று தனக்குள்ளே சிந்தித்து கொண்டிருந்தாள். இன்னைக்கு காலையில் இவங்க ஏன் இப்படி வாழ்த்தணும், என்ன அப்படி அவங்க சிந்தித்து கொண்டிருக்கிறாங்க. இது ரிசல்ட் என்ன தெரியுமா? உள்ள ஜீசஸ் ஃபார்ம் ஆகிறார், வார்த்தை மாம்சமாகிறது. நம்ம வசனத்தை டெய்லி 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 நீங்க ஒரு அதிகாரம் படிச்சுட்டு அதுல ஒரு வசனத்தை திரும்ப 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 அதை நினைச்சு அதை சொல்லி அதை நினைச்சு அதை சொல்லி, தாவீது சொல்லுகிறார், உம்முடைய வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம், அது என்னை முதியோரை பார்க்கலும் ஞானமுள்ளவனாய் மாற்றிவிட்டது. அந்த வசனத்தை நினைச்சு 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 இது மட்டும் நம்ம லைஃப் ஆயிட்டுனா நமக்குள்ள யார் ஃபார்ம் ஆவாங்க தெரியுமா? யார் உருவாவாங்க தெரியுமா? ஜீசஸ். யாருக்குள்ள ஜீசஸ் இருக்கிறாங்களோ அவங்க தான் பிரகாசிப்பாங்க. இவன் காத்திருக்கிறான் கர்த்தருடைய வேலைக்காக. லூக்கா 1:80 சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த பிள்ளை வளர்ந்த ஆவியில் பலன் கொண்டு. அப்ப இந்த காத்திருக்கிற காலத்துல தான் நம்ம ஸ்பிரிச்சுவலா பலப்பட முடியும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், சொல்லுங்க வசனம், புது பலன் அடைந்து கழுகளை போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து. அதனாலதான் சமூகத்தில் இருக்கணும். 2 நாள் இங்க இருந்தீங்க, விரும்பி வந்தீங்களோ விரும்பாம வந்தீங்களோ வெளியே உடல உங்களை பிடிச்சி உட்கார வச்சுட்டாங்க. நீங்க சமூகத்தில் இருக்கணும். எல்லா மீட்டிங்கும் உங்க சர்ச்சில் நீங்க அட்டென்ட் பண்ணணும். பிடிக்குதோ பிடிக்கல நீங்க அட்டென்ட் பண்ணணும். அதுக்காக ஸ்கூல் கட் பண்ணிட்டு வரக்கூடாது. ஸ்கூலுக்கு போங்க. நீங்க ஃப்ரீ டைம் இருக்கும்போது சர்ச்சில் என்னெல்லாம் ஈவெண்ட் வச்சிருக்கிறாங்க நீங்க அட்டென்ட் பண்ணணும். யூத் மீட்டிங் அட்டென்ட் பண்ணணும். இந்த சமூக, ஏன்னா எந்த மீட்டிங்ல என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. 13 வருடம்
கூனியா இருந்த ஒரு ஸ்திரீ 18 வருஷமா 18 வருஷம் கூனியாக இருந்த ஸ்திரீ, அவ அன்னைக்கு மட்டும்தான் சர்ச்சுக்கு வந்தாளா? இல்ல, அவளுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் அங்கதான் வந்து இருக்கிறா. ஆனா ஒரு நாள் அவள் லைஃப் மாறிச்சு. பாத்தீங்களா? இந்த சூம்பின கை உடையவன் அன்னைக்கு தான் சர்ச்சுக்கு வந்தானா? இல்ல, அவன் எப்பவுமே சர்ச்சுக்கு வரான். ஆனா ஒரு நாள் அவனுடைய சரித்திரம் மாறுகிறது. இப்படிதான் எந்த மீட்டிங்ல கர்த்தர் இடைபடுவார்னே தெரியாது. எந்த மீட்டிங்ல இடைபடுவார்னே தெரியாது. எனவேதான் ஒரு தேவ பிள்ளை எந்த மீட்டிங் மிஸ் பண்ணக்கூடாது. சமூகத்தில் இருக்கிறவங்க பலப்படுவாங்க. அந்த பிள்ளை இல்லைன்னா வனாந்திரத்தில் எப்படிங்க இருக்க முடியும்? ஆவியிலே பலன், வெளியே பார்த்த நார்மலா இருப்பான், ஆனா ஸ்பிரிச்சுவலா ரொம்ப ஸ்ட்ரென்த்தா இருப்பான், மனதளவுல ரொம்ப திடனா இருப்பான், தைரியமா இருப்பான். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவாருங்கிற நம்பிக்கையில இருப்பான். எல்லாம் இழந்த யோபுவுக்கு அப்படிதான் இருக்க முடிந்தது. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இன்னைக்கு நான் சோதனையில் இருந்தாலும் நாளைக்கு நான் சுத்த பொன்னாய் விளங்குவேன். என்ன நிச்சயம்? சமூகத்திலிருந்து பலப்படணும். என்னுடைய வெயிட்டிங் பீரியட்ல ஆரம்பத்தில் எனக்கு கர்த்தர் நிறைய பாட்டு தந்துட்டே இருந்தார். ஏன்னா நான் சோர்ந்து போயிடுவேன் அவருக்கு தெரியும். நான் எப்பெல்லாம் டல் ஆகிறேனோ அப்பெல்லாம் பாட்டு கிடைச்சிட்டே இருக்கும். அப்படி ஒரு பாட்டு தான் ஒரு நாள் நைட்டு அப்படி புலம்பிட்டே படுக்கிறேன். படுத்துட்டு காலை 4 மணிக்கு என்னை எழுப்பி விட்டு அப்படி வாயில வார்த்தையை தந்து அப்படியே பாட வைத்தார். அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார், எந்த நிலையிலும் என்னை தள்ளிட மாட்டார். உலகமே எதிர்த்தாலும் என்னை விட்டு கொடுக்க மாட்டார். தாய் தந்தை மறந்தாலும் என்னை மறந்திட மாட்டார். உலகமே எதிர்த்தாலும் என்னை விட்டு கொடுக்க மாட்டார். தாய் தந்தை மறந்தாலும் என்னை மறந்திட மாட்டார். அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார், எந்த நிலையிலும் என்னை தள்ளிட மாட்டார். ஆண்டவர் பலப்படுத்துவார். ஆண்டவர் சமூகம் ரொம்ப முக்கியம். அது எங்க அம்மா ஜெபம் பண்றாங்க, எங்க அப்பா ஜெபம் பண்றாங்க. எவ்வளவு நாள் உங்க அம்மா ஜெபம் பண்ணுவாங்க? எவ்வளவு நாள் உங்க அப்பா ஜெபம் பண்ணுவாங்க? யோசுவா ஆரம்பத்தில் யுத்தம் பண்ணும்போது மோசே கை தூக்கிட்டு ஜெபத்துல நிற்கிறார். அடுத்து யோசுவா அடுத்த யுத்தத்துக்கு போகும்போது மோசே இல்லை. கொஞ்ச காலம் நாம் வளரும் வரை இயேசு கிறிஸ்து பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். இப்ப அவருடைய காலம் வரும்போது அவர் முன்னாடி நிக்கணும். அவர் தான் முன்னாடி நிக்கணும். நம்முடைய காலம் வரும்போது நாம தான் முன்னாடி நிக்கணும். வளர 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 பெற்றோர் நம்ம கூட இருப்பாங்க. ஆனா நம்ம சொந்த காலில் நிக்கிறது வரைக்கும் தான் அவங்க தூக்கிட்டு இருப்பாங்க. பிள்ளை நடக்க ஆரம்பிக்கும் போது பேரண்ட் அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. சந்தோஷப்படுறதுக்கு ஒரு ரீசன் என்ன தெரியுமா? எப்பாடா இனி தூக்க வேண்டாம், பிள்ளையே நடக்கும். இல்லைன்னா பேரண்ட் பார்த்துருக்கீங்களா, மாறி மாறி தூக்குவாங்க. எதுக்கு மாறி மாறி தூக்குறாங்க? அவங்களுக்கு என்ன, அது கை வலிக்குது. கை மாற்றாம தூக்குற ஒரே ஒருத்தர் தான் உண்டு, நம்ம ஆராதிக்கிற நம்ம ஆண்டவராக இயேசு மட்டும்தான். அவர் தான் சொல்லலாம், இனிமேலும் ஏந்துவேன், சுமப்பேன், தப்பு வைப்பேன். எனக்கு 2 பொண்ணுங்க ஆண்டவர் கொடுத்துருக்காங்க. என் சின்ன பொண்ணு, அவளுக்கு இன்னும் 1 வயசு ஆகலை. அவளை தூக்கும் போது, அவள் பிறக்கும் போதே என் மூத்த பொண்ணு டிமாண்ட் பண்ணிட்டா. அவள் 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிற, டாடி எனக்கு மேரேஜ் ஆனால் நீங்க என்ன தூக்கணும்டா. சரி மக்களேன்ட்டேன். ஆனால் இப்போவே நான் தூக்கிட்டு போய் உட்காந்துருந்து, ஆனாலும் அப்படி முதுக தடும் போது வந்து சொல்லுவேன், டாடி எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறீங்க. ப்ராமிஸ் பண்ண முடியும், செய்ய முடியாது. ஆனால் ஆண்டவர் மட்டும்தான். எதுக்கு நான் அதை சொல்றேன்னா, நம்ம வளர 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 நமக்காக எல்லாமே பேரண்ட் பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு டைம் வரும்போது நாம தான் பார்க்க வேண்டியிருக்கும், நாம தான் ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கும். அந்த டைம்ல நமக்கு பலன் தேவை. அந்த பலன் எங்கிருந்து கிடைக்கும் தெரியுமா? அவருடைய செட்டையின் கீழே ஆரோக்கியம் இருக்கும். அந்த செட்டையின் கீழே தான் ஆரோக்கியமே இருக்கு.
நான் அவர்களுக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணி. அந்த செட்டையின் கீழே இருக்கணும், அதான் பிரசனத்தில் இருக்கணும். புரிந்து கொள்ளுங்கள், நான் சாதாரணமானவன் அல்ல. பக்கத்துல 2 பேரை பார்த்து சொல்லுங்க, நான் சாதாரணமானவள் கிடையாது. திரும்பி 2 பேரை பார்த்து சொல்லுங்க. சொல்லாதவங்களுடைய கூப்பிட்டு சொல்லுங்க, நான் சாதாரணமானவன் அல்ல. அப்போ ஒரு பர்பஸ் இருக்கிறது, நோக்கம் இருக்கிறது. எனக்கு படிப்பெல்லாம் சுத்தம், பாட்டு சுத்தம். எதுவும் இன்னைக்கு என்கிட்ட என்னெல்லாம் வெளியே வருதோ அது எதுவுமே என்கிட்ட இல்லாத ஒரு பர்சன். அது என் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா ஆண்டவர் பாருங்க, என்ன பர்பஸுக்காக அவர் தெரிந்தெடுத்தாரோ அதற்கு என்னென்ன தேவை அதெல்லாம் தந்துட்டே இருக்கிறார். இதுதான் என் ஆண்டவருடைய விசேஷம். ஆனா ஆண்டவர் ஒரு காரியத்துல மட்டும் நம்மளை ஸ்ட்ராங்கா பிடிப்பார். எங்க தெரியுமா? சமூகத்தை விட்டு விலகிடக்கூடாது. இந்த யோவான் வெயிட் பண்றார், காத்திருக்கிறான். கர்த்தருடைய டைம் வரும். அதுதான் எலியா கிட்டே கர்த்தர் சொல்லுகிறார், நீ போய் ஒளித்து கொண்டு இரு அப்படின்னார். வேளை வந்தபோது 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்தின் 1வது வசனத்தில், அநேக நாள் சென்று 3ஆம் வருஷமாகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி அப்படிங்கிறார். டைம் வரும், மறைந்திருக்கிற காலம் போய் நீ வெளிப்படுகிற ஒரு காலம் வரும். அந்த மறைந்திருக்கிற காலத்தை மட்டும் நீ சரியாக பயன்படுத்துவாயானால் உனக்கானது நீ வெளிப்படும் காலம் வரும்போது நீ கர்த்தருக்காய் பயன்பட முடியும். பூமியிலே கர்த்தர் உன்னை உயர்ந்த நிலையிலே ஏறி வர பண்ண முடியும். எனவே தான் இந்த காத்திருக்கிற காலத்தை ரொம்ப யூஸ் பண்ணுங்க. விசேஷமாய் வாலிபர்கள் இந்த டைமை மிஸ் பண்ணிராதீங்க. இந்த தருணத்தை இழந்துராதீங்க. தருணத்தை இழந்து விட்டு லைஃப்ல ஒரு அன்றாட தேவை சந்திக்கப்படுவதே போராட வேண்டிய பரிதாபமான நிலையை நோக்கி ஓடிராதீங்க. கஷ்டப்பட்டு உங்க பெற்றோர்களை படிக்க வைக்கிறாங்க, கஷ்டப்பட்டு உங்க பெற்றோர் உங்களுக்கு பெஸ்ட் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அவங்க உடுத்தாத வஸ்திரங்களை உங்களுக்கு வாங்கி தராங்க, அவங்க படிக்காத படிப்பெல்லாம் உங்களை படிக்க வைக்கிறாங்க, அவங்க சாப்பிடாத சாப்பாடுல உங்களை சாப்பிட வைக்கிறாங்க. ஆமென். இந்த யூத் கேம்புக்கு கூட காசு கொடுத்து தானே உங்களை அனுப்பி விட்டுருப்பாங்க. நம்ம எல்லாவற்றையும் அனுபவித்து விட்டு நாளைக்கு லைஃபே இல்லை, வாழ்க்கையே இல்லை, அற்பமான ஆதாயத்துக்காக அற்பமான சந்தோஷத்துக்காக நாட்களை எல்லாம் வீணடித்து விட்டு மாயையான உலக அன்பு என்கிற வலையிலே விழுந்து எல்லாவற்றையும் நாசமாக்கி வீணடித்து விட்டு வாழ்க்கையை இழந்து இன்னைக்கு அடுத்த வேலை எல்லாரும் இன்னொரு ஆளை டிபெண்ட் பண்ண வேண்டி இருக்கிறது. நான் அன்பா சொல்றேன், தாழ்மையா சொல்றேன், படிச்சு முடிச்சு வித்தின் 1 இயருக்குள்ள வேலைக்கு போயிருக்கணும், அல்லது என்ன தேவ திட்டம் அதை நோக்கி பயணித்து இருக்கணும். சும்மா இருந்துட்டு வீட்டில இருந்து சாப்பிட்டுட்டு இருக்க கூடாது. பெற்றோர் நம்மை பாரமாய் நினைப்பதற்கு முன்னே அடுத்த நிலையில கால் எடுத்து வச்சிருக்கணும். அதுக்கு தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். பெற்றோர் நீ இப்படியே இருந்தா இப்படி அப்படின்னு ஒரு கொஸ்டின் பண்ண வைக்க கூடாது. ஏன்னா நம்மை தேவன் ஜெனிப்பித்தது பெற்றோருக்கு சந்தோஷமாகவும் மற்றவர்களுக்கு சந்தோஷமாகவும். இதை நல்ல மனசுல வச்சுக்கோங்க. நமக்கு அந்த ஃபைனல் இயர் வரும்போது நான் சொல்றது கொஞ்சம் ஸ்மெல் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஐயோ நம்ம படிச்சு முடிக்க போறோமே. சில பிள்ளைங்களை நான் பார்த்துருக்கிறேன், துடிப்பாங்க. கேம்பஸ் இன்டர்வியூல கிடைக்கல. ஏன் துடிக்கிறாங்க அவங்க. ஆனால் சில பிள்ளைங்களை பாருங்க, ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்க. கேம்பஸுக்கே போக மாட்டாங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூ வந்தா என்ன, வரலன்னா என்ன. இல்லை, நான் படிச்சு முடிக்கிறதுக்குள்ள எத்தனை பிள்ளைங்க இப்படி லெக்கோட வாழ்ந்த பிள்ளைங்கள்லாம் இன்னைக்கு நல்ல நிலையில் இருக்கிறாங்க. காரணம் நம்முடைய கோல் என்ன, நம்முடைய நோக்கம் என்ன, நாம் எதை ஏம் பண்றோம் எல்லாத்தையும் கர்த்தர் அறிவார் அல்லவா. எல்லாவற்றையும் கர்த்தர் அறிவார் அல்லவா. நான் ஊழியத்துக்கு வந்துட்டேன்,
ஊழியத்துக்கு அர்ப்பணிச்சுட்டேன். ஆரம்ப நாட்கள்லாம் சும்மா தான் இருந்த மாதிரி இருந்து. ஆனால் ஆண்டவர்கிட்ட ஒரே ஒரு காரியத்தை தீர்மானித்தேன். ஆண்டவரே, எனக்கு இன்னொரு தேவை இருக்குது, இன்னொரு செலவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கள் அப்பா கிட்ட போய் நான் கை நீட்டி நிற்கக்கூடாது. ஆண்டவர் எனக்கு கிருபையாக நடத்தினாங்க, கிருபையாக நடத்தினாங்க. நான் போய் அப்பா எனக்கு ட்ரெஸ் வாங்கணும், எனக்கு ஷர்ட் வாங்கணும்ப்பா, ஒரு 1000 ரூபாய் கொடுங்கப்பா, இப்படிலாம் போய் நான் காலேஜ் படிக்கிறது வரைக்கும் கேட்டேன். அதுக்கப்புறம் நான் கேட்கல. அதுக்கப்புறம் அவங்களா தந்தா உண்டு. அதுக்கப்புறம் நான் கேட்கல. ஏன்னா அது எனக்கு கூச்சமாக இருந்துச்சு. நான் படித்து முடிச்சிட்டோம்ல, இப்போ போய் ஒவ்வொரு தேவைக்காக போய் கேட்கறது தப்பு இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அவங்க கஷ்டப்பட்டிருக்காங்க இந்த ஒரு நிலையில் நம்மளை கொண்டு வருவதற்கு. அதுதான் சொல்லுகிறேன், இந்த நாட்களை மிகவும் பிரயோஜனப்படுத்துங்க, நல்லா படிங்க. நீங்கள் ஃப்ரீ டைமில் இந்த ஃபோன் இன்னைக்கு எல்லாத்துக்கும் நமக்கு தேவை. ஆனால் அது நம்மை இன்னொரு ட்ராக்கில் இழுக்காதபடிக்கு நாட்களை வீணாக்காதிருங்கள். நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது எங்கள் அண்ணன் சிங்கப்பூர்லேருந்து எனக்கு ஒரு லெட்டர் போடுறாங்க. அந்த லெட்டரில் என்ன போட்டிருக்கிறாங்கன்னா, எல்லாரும் பார்த்து எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கும்படி உன் வாழ்க்கை இருக்கட்டும், எல்லாரும் பார்த்து சிரிக்கும்படி உன் வாழ்க்கை இருக்கக்கூடாது அப்படின்னு போட்டாங்க. எனக்கு அப்போ அது புரியவே இல்லை. ஆனால் அந்த வேர்டு என் மனசுல இருக்கு. எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கணும் லைஃப், ஆனா எல்லாரும் பார்த்து சிரிக்கும்படியாய் உன் வாழ்க்கை இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு லெட்டர் போட்டான். அதே வேர்டை தான் நான் இன்னைக்கு சொல்றேன் தங்கச்சி, சொல்றேன் தம்பி. உன் பிறப்பை குறித்து ஒரு நோக்கம் இருக்கிறது, அதை நீ உள்வாங்கிக்கோ. இன்னைக்கு உன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு அது தெரியாது, அதனால நிறைய பேசுவாங்க, உன்னை ஒதுக்கி வைப்பாங்க. நேற்று ஒரு தங்கச்சியுடைய டெஸ்டிமனி கேட்டீங்கல்ல, ஒரு டிஸ்டன்ஸே வச்சிருந்தாங்க, சுற்றிலும் ஒரு இடைவேளை. ஏன்னா தன்னை காத்துக்கொள்ள. இவர் ஏன் வனாந்தரத்தில் இருக்கிறாருன்னா தன்னை காத்துக்கொள்ள, ட்ராக் மாறிடக்கூடாது. அதனாலதான் சமூகத்தில் இருங்கன்னு சொல்றது. நம்ம சமூகத்தில் இப்போ நாளைக்கு நான் ஜோம் பண்ணணுமே பாருங்க, நிறைய பேர் பாருங்க கம்யூனியன் சர்வீஸ் ஞானஸ்நானம் எடுத்தவங்களாம் பாருங்க, இந்த கம்யூனியன் சர்வீஸுக்கு முந்தின நாள் பயங்கர பக்தி ஆயிடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஏன்னா அடுத்த நாள் காலைல போய் என்ன செய்யணும்? கம்யூனியன் சாப்பிடணும். ஐயோ பக்தி. நான் சொல்றேன், டெய்லியும் அப்படி ஆகக்கூடாது. நாளைக்கு டெய்லியும் நீங்க சண்டேயா நினைச்சிருங்க. சண்டேக்காக சாட்டர்டே ஆயத்தமாகும், மண்டேக்காக சண்டே ஆயத்தமாகுமா? இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியில் ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்கன்னு சொன்னா ஆண்டவர் மன்னிச்சு சேர்த்துக் கொள்வார் நினைச்சிட்டு இருக்கிறோம். அந்த இடத்துல நாம் தேவனை காயப்படுத்தி கொண்டிருக்கிறோம். நம்முடைய லைஃப்ல எப்போ இந்த கிருபையின் வாசல் க்ளோஸ் ஆகும்னு தெரியாது. ஏசாயா 30வது அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கிறது பாருங்கள். ஏசாயா 30வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதனுடைய 13வது வசனத்தை பாருங்கள். இந்த அக்கிரமம் உங்களுக்கு உயர்ந்த சுவரில் விழ பிதுங்கி நிற்கிறதும் திடீரென்று சடுதியாய் இடிய போகிறதுமான வெடிப்பை போல இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தர் சொல்லுகிறார். சில அக்கிரமம் எப்படி இருக்கும் தெரியுமா? இந்த சுவர் பார்க்க நல்லாதான் இருக்கும், ஆனா உள்ள கிராக் விழுந்துட்டே இருக்கும், இந்த வெடிப்பு விழுந்துட்டே இருக்கும். வெடிப்பு விழுறது தெரியாது வெளியே. ரொம்ப நம்ம பெயிண்டை வச்சு மறைச்சிட்டு இருப்போம், ஆனா உள்ள என்ன ஆகிட்டு இருக்கோம்னா கிராக் விழுந்துட்டு இருக்கும். திடீர்னு ஒரு நாள் அந்த செவர் விழும் பாருங்க. இந்த மழை காலத்துல எல்லாம் இந்த வெடிப்பு விழுந்த செவர்லாம் இருக்குல்ல, திடீர்னு மழை வரும்போது காற்றடிக்கும் போது பொத்துன்னு விழுந்துரும். இப்படிதான் அக்கிரம செயல், பாவ செயல். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், போன வருஷம் பாவம் பண்ண ஆண்டவர் காத்து கொண்டு வந்தா அதே போல இந்த வருஷம் காப்பார். நமக்கு தெரியாது, கிராக் விழுந்துட்டே இருக்கும், அது பெருசாயிட்டே இருக்கும். விசாரிக்கும் காலம் என்று ஒன்றை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த காலத்தில் தாங்க முடியாது, அதற்கு முன்பதாக வழியிலே ஒப்புரவாக வேண்டும். அதனாலதான் தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? இதை உணராமலே இருக்கிறாங்க நிறைய பேர். இந்த காலம் என்ஜாய் பண்ற காலம், நம்ம என்ஜாய் பண்ணுவோம் இல்ல. இதை கர்த்தர் நியாயத்தில் கொண்டு வந்தார். இப்பொழுது என்னுடைய அந்தரங்க வாழ்க்கையை கர்த்தர் நியாயத்தில் கொண்டு வந்தார். நான் தண்டிக்கப்படுவானா அல்லது அவராலே பலன் பெறுவேனா? கொஞ்சம் அதை யோசித்து பாருங்க. இப்பொழுது என்னுடைய அந்தரங்க லைஃப் இருக்குல்ல, இன்னும் அந்த பெரிய எல்இடி
ஸ்கிரீன் இருக்குல்ல, உங்க பர்சனல் லைஃப் அந்தரங்க வாழ்க்கையை இதுல டிஸ்பிளே பண்ண எத்தனை பேர் இதுல உட்காந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ப்பீங்க? உங்களுடைய அந்தரங்க இப்படி ஆண்டவர் சமூகத்தில் நம்முடைய நினைவின் தோற்றம் அவருக்கு தெரியுமா? நம்ம ஹெவனுக்கு போகும்போது இப்படி ஒரு பெரிய ஸ்கிரீன்ல நம்ம லைஃப் ஓடுதுன்னு வைங்களேன், நம்ம என்ன சொல்லுவோம்? ஆண்டவரை தயவு செய்து அதை அணைச்சு போடுங்க ஆண்டவரை. ஆமே, நிறைய காரியம் நிறைய பேருக்கு தெரியக்கூடாதுன்னு இருக்கிறோமே. நம் கருவை கண்ட கண்கள் எத்தனை காரியத்தை பார்த்து கண்ணீர் வடிக்கிறார் தெரியுமா? நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் தெரியுமா? அவருக்கு இழப்பெண்டு. யூதாஸ் என்ன வருந்தனான் தெரியுமா? அவையோ குற்றம் இல்லை, பாவம் இயேசு. அப்படி போறான். பாவம் இயேசு இல்லப்பா, நீ தான் பாவம், உன் கதை தான் முடிய போகுது. இது தெரியாம போறான். ஐயோ, குற்றம் இல்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்து விட்டேனே. யூதாசை நீ பண்ண பிள்ளையை உணர்ந்தியா? அவனுடைய வாழ்க்கை அல்லவா பரிதாபமாய் முடிந்தது. காத்திருக்கும் காலம் ரொம்ப முக்கியம் தம்பி. உன்னை குறித்த தேவ திட்டம் நிறைவேற இந்த கோல்டன் பீரியட், என் லைஃப்ல கோல்டன் பீரியட் என்னன்னு கேட்டா நான் சொல்லுவேன், அந்த வெயிட்டிங் பீரியட் தான் கோல்டன் பீரியட். அந்த டைம்ல நம்ம அறியாமலே நாம் பலப்பட்டு கொண்டிருப்போம், நாம் வளர்ந்து கொண்டே இருப்போம், நாம் உருவாக்கப்பட்டு கொண்டே இருப்போம். நமக்கு தெரியாது. குயவன் கையில வரைகிற பாத்திரம்லாம் மக்களுக்கு தெரியாது. டிஸ்பிளேல இருக்கிற பாத்திரங்கள் மட்டும்தான் மக்களுக்கு தெரியும். ஆனால் உள்ளே உருவாக்கப்படுவது, புடமிடப்படுவது, பலப்படுவது, நிறைய சில பகுதியில் உடைப்பார், திருப்பி உருவாக்குவார், திருப்பி இடிப்பார், திருப்பி உருவாக்க, நிறைய டியூன் ஆயிடுவோம், நிறைய பழக்க வைக்கப்படுவார். சிலர்லாம் ஆரம்பத்துலலாம் ஒரு ஆள் ஏதாவது நெகட்டிவ் கமெண்ட் சொன்னாலே நம்மளால தாங்க முடியாமல் இருக்கும். ஒரு 5 வருஷம் கழிச்சு நெகட்டிவ் கமெண்ட் வரலையேன்னு சொல்லி ஃபீல் பண்ணுவோம். அப்படி டியூன் பண்ணிடுவார் ஆண்டவர். அவ்வளவு பலன், அதான் அந்த ஆவியிலே பலன் கொண்டது. அவன் காத்திருக்கிறான். பாருங்கள், வனாந்திரத்தில் இருக்கிறான். லூக்கா 2வது அதிகாரம் 3வது அதிகாரம், லூக்கா 3வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அன்னாவும் காய்பாவும் பிரதான ஆசாரியராயும் இருந்த காலத்தில் வனாந்திரத்திலே சகரியாவின் குமாரனாகிய யோவானுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று. அவன் வெயிட்டிங் பீரியட் ஒரு நாள் ஸ்டாப் ஆகும். எப்போ தெரியுமா? வார்த்தை உண்டாகும் போது அந்த டைம் வெளிப்படும். கேரி தாற்றண்டையில ஒளித்திருந்த காலம் முடியும் போது கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. நீ எழுந்து சாரிபாத்துக்கு போ, அங்கே இருக்கிறான், அவனுக்கு மீண்டும் வார்த்தை உண்டாகுது. நீ போய் உன்னை காண்பி. உன் வாழ்க்கையில கர்த்தருடைய திட்டம் நிறைவேறுவதற்கான வார்த்தை வெளிப்படும் நாள் வரைக்கும் நீ ஆண்டவர் சமூகத்தில் காத்திரு. 2வது பாருங்கள், அதே 3வது அதிகாரம் 3, 4, 5, 6 வசனங்களை நீங்க பார்த்தீங்கன்னா, அப்பொழுது கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவர் பாதையை செவ்வை பண்ணுங்கள், பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணலானவைகள் செவ்வையாகும், கரடானவைகள் சமமாகும் என்றும், மாம்சமான யாவரும் தேவனுடைய இரட்சிப்பை காண்பார்கள் என்றும் வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டாகும் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தில் எழுதியிருக்கிற பிரகாரம் அவன் யோர்தான் நதிக்கு அருகான தேசம் எங்கும் போய், எழுதியிருக்கிற பிரகாரம் போய். யோவான் எழுந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருப்பதற்கான 2வது காரணம் என்ன தெரியுமா? அவனுடைய பாதை கர்த்தர் என்ன எழுதியிருக்கிறாரோ அதன் பிரகாரம் தான் இருந்தது. அவன் விரும்பின பிரகாரம் என்றல்ல, எழுதியிருக்கிற பிரகாரம் போய். நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு போதிப்பேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். எத்தனை பேர் ஆண்டவரை எனக்கு நான் இப்படி ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன்ப்பா, இது உங்க சித்தமா சித்தம் இல்லையா எனக்கு சொல்லுங்கப்பா, அப்படி எத்தனை பேர் கேட்டு பயணிக்கிறோம்? இல்ல, பேரண்டே கேட்க மாட்டோமே. நம்ம என்ன சொல்லுவோம்? அம்மா நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வரேன், அவ்வளவுதான். அதுவும் கிளம்பி அம்மா எஸ் சொல்றதுக்குள்ளே வண்டி ஏறி போயிரும். அம்மா நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வரேன். அம்மா நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகலாமா போகக்கூடாதா? பேரண்டே நம்ம கேட்க மாட்டேங்கிறோம், ஆண்டவர்கிட்ட கேட்போம்.
நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இங்கே போகலான்னு பிளான் பண்ணுறாங்க. நான் போகலாமா போகக்கூடாதா? பேரண்ட் நோ சொல்கிறாங்கன்னு வைங்களேன், நம்முடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? அதாவது பேரண்ட்டே நமக்கு பேரண்டோடைய நோவே நம்மளால் அக்செப்ட் பண்ண முடியலையே, காடோட நோ எப்படி அக்செப்ட் பண்ணுவோம்? ஆண்டவருடைய நோ என்கிற வார்த்தையும் நம்ம பதிலாக அக்செப்ட் பண்ண பழகணும். சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம சில காரியத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணிட்டு அடுத்து அதை எஸ்ஸுக்காக என்ன செய்வோம் தெரியுமா? இப்படி பைபிள் எடுத்து பார்ப்போம். எஸ் வராது. நம்ம எஸ் வரது வர பார்ப்போம். எஸ் மட்டும் ஆன்சர் கிடையாது, நோ ஆன்சர். சில காரியத்துக்கு நோன்னு எழுதுனா தான் 2 மார்க் கிடைக்கும். நம்ம லைஃப்ல அப்படிதான். பவுலை குறித்து, பவுல் எவ்வளோ பெரிய அப்போஸ்தலன், அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் பித்தினியா தேசத்துக்கு போக பிரயத்தனம் பண்ணினாராம். ஆவியானவர் பிளாக் பண்ணிட்டார். ஆவியானவர் போகக்கூடாதுங்கிற, ஆவியில தடுக்கிறார், ஆனாலும் முயற்சி பண்றார். ஆவியானவர் பிளாக் பண்ணிட்டார், உடனே ஸ்டாப் பண்ணிட்டார். நமக்கு சரின்னு தான் தோணும், போகலான்னு தான் தோணும். இவர் வெயிட் பண்றாரு. வேர்டு எழுதியிருக்கிற பிரகாரம் என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்கிற சந்தோஷத்திலும் வேற சந்தோஷம் எனக்கு கிடையாது. ஆண்டவரே, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க உண்மையா பதில் சொல்லணும். டெய்லி நான் பைபிள் படிக்கிறேன் அப்படி சொல்றவங்க மட்டும் அப்படி கை தூக்க பார்க்கலாம். டெய்லி நான் பைபிள் படிக்கிறேன். சும்மா கை தூக்காதவங்களை நான் ஒன்று தப்பா சொல்லலை, சும்மா நல்ல கை தூக்குங்க. ஓகே, கை கீழே போடுங்க. 700 பிள்ளைங்கள்ல ஒரு 25% பிள்ளைங்க தான் கை தூக்கி இருக்கிறீங்க. நீங்க பைபிள் படிக்காததுனால பைபிளுக்கு ஒரு நஷ்டம் கிடையாது. நம்ம பைபிள் படிக்காததுனால நமக்கு நஷ்டம். இது நம் கால்களுக்கு தீபம், நம் பாதைக்கு வெளிச்சம். ஒரு மலையில் இருக்கிறீங்கல்ல, நைட்டு அவ்வளோ லைட் ஆஃப் ஆயிட்டுன்னு வைங்களேன், நீங்க வீட்டுக்கு போறவங்க போகலான்னா போக முடியாது. நமக்கு பைபிள் படிக்கிறது ஏதோ ஒரு சவாலா இருக்கு, அல்லது ஏதோ ஒரு சுமையா இருக்கு. இது நுகம் அல்ல, இது சுகம். என் லைஃபே இதுக்குள்ளதான் இருக்கு, என் ஃபியூச்சரே இதுல தான் இருக்கு, என்னுடைய வாழ்க்கையினுடைய மேப்பே இதுக்குள்ளதான் இருக்கு. அவன் எழுதியிருக்கிற பிரகாரம் போனான். அவன் எழுதியிருக்கிற பிரகாரம் போனதுனால அவன் லைஃப்ல என்ன அச்சீவ் பண்ணான்? நமக்கு கேட்கலாம், என்னத்தை அச்சீவ் பண்ணான்? ஒட்டக உடைய போட்டிருந்தான், ஒட்டக தோல்ல உடைய போட்டிருந்தான், வெட்டுக்கிளி காட்டுத்தேன் சாப்பிட்டுருந்தான். இது அச்சீவ்மெண்டா? இது இல்லை அச்சீவ்மெண்ட். அவனுடைய ட்ராக்ல அவன் ஜீசஸை மீட் பண்றான். இது அச்சீவ்மெண்ட். அவருடைய வாழ்க்கையின் பாதையில அவன் யாரை பார்க்கறான் தெரியுமா? ஜீசஸை ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கறான். ஒரு ரோமன் கேத்தலிக் சாங் ஒன்று உண்டு, சின்ன வயசுல. என் பாதை முடிவாகும் உம் தாளிலே, என் வாழ்வு விடிவாகும் அந்நாளிலே. என் பாதை முடிவாகும் உம் தாளிலே, என் வாழ்வு விடிவாகும் அந்நாளிலே. இருள் நீக்கும் விளக்காகவே நான் ஒளியேற்ற என்னை ஏற்றவா. என் பாதை முடிவாகும் உம் தாளில், என் வாழ்வு விடிவாகும் அந்நாளில். என் பாதை இதுக்குள்ள போயிட்டுனா அங்கதான் என் லைஃபே வெளிச்சமாகும். நீங்க பாஸ்டருடைய பிள்ளையா இருக்கலாம், நான் பாஸ்டருடைய பையன், எங்க பாஸ்டர் ஜாய்சனுடைய பையன். என் ட்ராக்ல எவ்வளவு மாறி போனேன். இருள் 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 இருளை உங்களை விட அதிகம் பார்த்தவன் நான். இதுக்கு மேல ஒரு எக்ஸ்பிளனேஷன் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஆனா எப்போ அவர் ட்ராக்ல என் கால் நின்னுச்சோ,
கர்த்தர் என்னையே வெளிச்சமாக்கிட்டார். நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். உன்னை நின்று பார்க்க வைப்ப. எது எது உனக்கு எட்டாததா இருந்ததோ அதெல்லாம் அடர் போதும்னு சொல்ல வைப்பா. நான் இந்த காத்திருக்கும் காலத்தில் எனக்கு ஒரு 1500 ரூபா தேவைப்பட்டுச்சு. 1500 ரூபா தேவைப்பட்டு அப்பா கிட்ட கேட்கக்கூடாது. கேட்ட கொடுப்பாங்க. ஆனால் எனக்கு கேட்கறதுக்கு மனசு இல்லை. ஏன்னா நான் சர்ச்சில் வர்ஷிப்பில் நடத்த ஆரம்பிச்சுட்டு கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பார்த்துக்கொள்வாரெல்லாம் ப்ரீச் பண்ண ஆரம்பிச்சாச்சு, வர்ஷிப் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இப்போ போய் கர்த்தர் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அப்பா எனக்கு ஒரு 1500 ரூபா கொடுங்க அப்படி கேட்கறதுக்கு எனக்கு கூச்சமாக இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன், ஜெபம் பண்ணேன். எங்கள் அப்பாவோட ஏடிஎம் கார்டு வந்து என் கையில் கொடுத்துருந்தாங்க, ஏதோ ஒரு காரியத்துக்காக கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வாங்கலை. இப்போ டிசம்பர் மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை. அப்போ எனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக 1500 ரூபா தேவை. நான் வந்து ஜெபம் பண்ணுறேன். வியாழக்கிழமை அப்படி பார்க்குறேன், இல்லை. அப்போ எனக்கு எப்போவாவது 1-2 ப்ரோக்ராம் வரும். அப்படி ப்ரோக்ராம் வந்தால் கொடுக்குற காசு மட்டும் தான் என் கையில் இருக்கும், மற்றபடி என்கிட்ட எந்த காசும் கிடையாது. அப்போ நான் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே இந்த சண்டே வர நான் பார்ப்பேன், 1500 ரூபா எனக்கு கிடைக்கலன்னா நான் அப்பா கார்டில் இருந்து 1500 ரூபா நான் எடுத்துருவேன். எடுத்துட்டு அப்பா கிட்ட சொல்லிடுவேன், எனக்கு வேற வழி தெரியல ஆண்டவரே அப்படி சொல்லிட்டு நான் இதுக்காக ஜெபம் பண்ணுறேன். தேர்ஸ்டே ஜெபம் பண்ணுறேன், ஃப்ரைடே ஜெபம் பண்ணுறேன், சாட்டர்டே ஜெபம் பண்ணுறேன். 1500 ரூபாய்க்காக 3 நாள் ஜெபம் பண்ணுறேன். ஃபாஸ்டிங் இருந்தால் நான் மறந்துட்டு ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணிவிட்டு ஆண்டவரே சாட்டர்டே நைட்டு வர பார்த்தேன், கையில் காசு இல்லை, யாரும் கொண்டு எதுவுமே தரல. அப்படி இருக்கும்போது நான் டிசைட் பண்ணிட்டேன், ஆண்டவர் நாளைக்கு நான் சர்வீஸ் முடிச்சுட்டு நேராக போய் அப்பா கிட்ட சொல்லி நான் கார்டு போட்டு 1500 ருபீஸ் நான் எடுத்துருவேன் அப்படின்ட்டு இருக்கிறேன். காலையில் சர்வீஸ் முடிச்சுட்டு, சர்வீஸ் முடிஞ்சதும் அப்போ தான் கர்ணையின் பிரவாகம் வால்யூம் 1 ரிலீஸ் பண்ணி முடிஞ்ச டைம். சர்வீஸ் முடிஞ்சிட்டு எல்லாரும் அப்பாட்ட ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ நான் வந்து வர்ஷிப் பண்ணிட்டு கீபோர்ட் ப்ளே பண்ணிட்டு அவ்வளோதான். ஒரு சிஸ்டர் ஓடி வராங்க என்கிட்ட ஓடி வந்து ஒரு கவரை வந்து என் கையில் கொடுக்குறான். நான் சொன்னேன், அப்பாட்ட தான் கொடுக்கணும். ஏன்னா அப்போ நான் யாருக்காகவும் ஜெபம் பண்ணது ஒன்றும் கிடையாது. அப்போ தான் ஊழியத்துக்கு வந்து 1.5 வருஷம் தான் ஆகுது. அப்பா கிட்ட தான் ஜெபம் பண்ணணும். நான் நினச்சேன் அவங்க தெரியாமல் சர்ச்சுக்கு புதுசாக வந்து என் கையில் கவர் கொடுக்குறாங்க. இல்லை இல்லை, அவங்க சொன்னாங்க, இல்லை என் ஹஸ்பண்ட் இன்னைக்கு காலையில் ஃபோன் பண்ணி இந்த காசை கொண்டு போய் ஜான்சாம் பிரதர்கிட்ட கொடு, அவர் வந்து கர்ணையின் பிரவாகம் அந்த வாலி 1 கேட்டு இப்போ அவர் சினிமா பாட்டு கேட்குறதை விட்டுட்டார், எனக்கு அந்த பிரதருக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையில் ஃபோன் பண்ணி இந்த கவரை கொடு சொல்லி கொடுத்தாங்க. நான் கவரை வாங்கி வீட்டில் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், 3 500 ருபீஸ் இருக்கு, கரெக்டாக 1500 ருபீஸ் இருக்கு. எனக்கு சந்தோஷம் ஒரு பக்கம், அழுக ஒரு பக்கம். அதில் 2000 இருந்ததா கூட நான் சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். கரெக்டாக 1500 ரூபாய். இது ஆரம்பம். 2 இயர்ஸ் பேக். அதுக்கப்புறம் ஆண்டவர் பிளஸ் பண்ணி போதும்னு சொல்கிற அளவுக்கு கையை ஆண்டவர் பிளஸ் பண்ணாங்க. 2 இயர்ஸ் பேக்கில் நாகர்கோயிலில் ஒரு குறிப்பிட்ட மண்டபத்தில் ஒரு மேரேஜுக்கு போயிருக்கோம். மேரேஜுக்கு போயிட்டு சாப்பிட உட்கார்ந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒருத்தர் அப்படியே வந்தார். வந்துட்டு அப்படி உங்கள் ஊழியத்தால் நான் ரொம்ப ஆசீர்வதிக்கப்படுறேன்னு சொல்லிட்டு பாக்கெட்டில் இப்படி கையை போட்டுட்டு போனார். இப்படி பாக்கெட்டில் இப்படி கையை போட்டுட்டு அப்படி போனார். இப்படி பாக்கெட்டில் இருந்து இப்படி எடுத்து பார்க்குறேன், 1500 ரூபா இருக்கு. இப்படி 1500 ரூபா திருப்பி வச்சுட்டு பார்க்குற ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறாங்க, இந்த ஒரு 1500 ரூபாவுக்காக ஒரு காலத்தில் நீ 3 நாள் ஜெபம் பண்ண ஞாபகம் இருக்கா அப்படின்னு. இப்போ இது உனக்கு ஒரு மேட்டரா அப்படின்னா. எங்கள் அம்மா பக்கத்தில் இருக்காங்க. நான் அப்படியே அழுதுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கேன். அம்மா நீ பாருங்கம்மா, இந்த ஆளுக்காக, இந்த ஆள் யாருன்னு நான் இப்படி திரும்பி மூஞ்ச கூட நான் பார்க்கல, இப்படி சாப்பிட்டுட்டே இருக்கேன். பாஸ்டர் உங்களால் நான் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டேன்னு சொல்லிட்டு இப்படி பாக்கெட்டில் இப்படி கழிச்சுட்டு போயிட்டான். நான் ஃபேஸ் பார்க்கல, அவருக்காக நான் ஜெபம் பண்ணல, அவர் பேர் தெரியாது, ஊர் தெரியாது, ஒன்றுமே தெரியாது. ஒரு காலத்தில் இது எனக்கு வந்து ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்து நான் 3 நாள் இதுக்காக ஜெபம் பண்ணேன். இப்போ ஆண்டவர் வந்து அது ஒன்றுமே இல்லைடா, ஒரு மேட்டர் இல்லை, இந்த பாதையில் மட்டும் நீ வந்துட்டேன்னு வச்சுக்கோ, ஆண்டவர் உன்னை பிளஸ் பண்றதெல்லாம்
அது போதும்னு சொல்ல. நீ ஆண்டவர்கிட்ட போதும், ஆண்டவருக்கு தேவை நீ, அவ்வளவுதான். நீ எந்த ஒரு பிள்ளையும், அதாவது பிள்ளை பாஸ் ஆயிட்டானா அந்த பிள்ளைங்க சந்தோஷத்தை விட பெற்றோருடைய சந்தோஷம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அப்படின்னா நம்ம எரிந்து பிரகாசிக்கும் போது பரலோக அப்பா எவ்வளவு சந்தோஷப்படுவார், எவ்வளவு சந்தோஷப்படுவார். ஆண்டவருக்கு என்ன ட்ராக்ல வரணும், ஒன்னு ட்ராக்ல கொண்டு வரதான் பல இடத்தை அவரே பிளாக் பண்றார், அவர் அடைக்கிறார். உன் வாழ்க்கையில பல காரியங்கள் அடைக்கப்படுறதா புரிஞ்சுக்கோ, திட்டம் பெருசா இருக்கு. நீ எல்லாரால ஒதுக்கப்படுறியா, புரிஞ்சுக்கோ, திட்டம் பெருசா இருக்கு. உங்க வீட்டுல எல்லாரும் விட நீ டவுன் ஆறியா, திட்டம் பெருசா இருக்கிறது. யாபேஸ் பிறந்த போது தாயார் சொன்னாங்க துக்கத்தோடு பெற்றேன். யாபேசின் மற்ற சகோதரர்கள் பிறக்கும் போது வீட்டுல எல்லாருக்கும் லட்டு கொடுத்தாங்க. இவன் பிறந்ததும் சாப்பிட்ட லட்டுல வெளியே வந்துட்டு இவர் துக்கத்தோடு பெற்றேன். ஆனால் யாபேஸ் அப்பாவை விடல. யாக்கோபின் தேவனை நோக்கி ஜெபிக்கிறான், ஆண்டவரே உமது கரம் என்னோடு இருந்து என் எல்லையை பெரிதாக்கி தீங்கு என்ன துக்கப்படுத்தாதபடி அதற்கு விலக்கி காத்தருளும். வேதம் சொல்லுகிறது யாபேஸ் தன் சகோதரர் எல்லாரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். காரணம் எல்லாம் முகாந்திரம் இல்லாம ஸ்கூல்ல போனா ஃப்ரெண்ட்ஸ் ஒதுக்குறாங்களா, வீட்டுல ஒதுக்கி வைக்கிறாங்களா, சர்ச்சில் ஒதுக்கி வைக்கிறாங்களா, அற்பமா பார்க்கறாங்களா, பரியாசம் பண்றாங்களா? உன்னை ஆண்டவர் தப்பா படைக்கவில்லை, உன்னதான் சரியா படைத்து இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. அழகான கண்கள் பாட்டு வெளியே வருவதற்கு நான் பயணித்த 2 முக்கியமான பாதை உண்டு. அதில் ஒன்று, நான் மரண படுக்கையில் இருந்தேன் 16 நாட்கள். இன்னொன்று, நான் பிறந்தது வேஸ்ட் என்று கேட்ட வார்த்தை. அந்த 2 ட்ராக்ல கர்த்தர் நடத்தினதுனால இன்னைக்கு அழகான கண்கள் பாட்டு பாடி பலப்படாத ஆட்களே இல்லை. அந்த அளவுக்கு ஆண்டவர் இந்த பாட்டை பிளஸ் பண்ணி எங்க போனாலும் பாடுறாங்க. எங்க போனாலும் அது தெரியாத ஆளே கிடையாது. இப்படி ஒரு பிளெஸிங் இதுக்கு பின்னாடி இருக்குதா அப்படின்னு ஆரம்பத்தில் தெரியல. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்ல அந்த இந்த லைன்ல நான் எழுதும் போது என் ரூம்ல இருந்து நான் அழுறேன். இதெல்லாம் நினைச்சு என்ன வேஸ்ட்லாம் சொன்னாங்க. இன்னைக்கு ஆண்டவர் அப்படி சர்ச்சில் யூஸ் பண்றாரு, அப்படி சொல்லி 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 அழுறேன். முடிந்ததென்று நினைத்தது ஆண்டவரே, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே செத்திருக்க வேண்டியது, என்ன நீங்க சாக விடலையே. எசேக்கியேல் 16வது அதிகாரத்தை படிச்சுட்டு இருக்கும் இதெல்லாம் காட்டுறார். நான் மட்டும் ஒன்றும் பார்க்கலன்னா நீ இல்லடானார். ஓன்னு அழுது அழுது அப்படி வாயில அழுகை, அந்த பாதை பாட்டா வருது. நான் நினைக்கல ஒரு சின்ன ரூமுக்குள்ள இருந்து ஒரு கிட்டாரை வச்சு பாடின பாட்டு இன்னைக்கு நான் போகாத இடத்துல எல்லாம் அந்த பாட்டு போயிருக்கு. உலகம் ஃபுல்லா இன்னைக்கு அதை பாடிட்டு இருக்கிறாங்க. தெரியாது கர்த்தர் நடத்துற பாதை. சில நேரத்தில் அவர் சகிச்சுட்டு தான் இருப்பா. ஆனா அந்த பாதையில மட்டும் ஆண்டவரே நான் வசனத்தின்படி நடக்கிறது, நான் ஜெபம் பண்றதுனால தானே என்னை ஒதுக்கி வைக்கிறாங்க, அதனால நான் இனி ஜெபம் பண்ண மாட்டேன், நான் பைபிள் படி போகணும்னு நினைக்கிறதுனால தானே என்னை ஒதுக்கி வைக்கிறாங்க, அதனால பைபிள் படி. இப்படி நீ விலகிட்டேன்னா உன் வாழ்க்கையின் தீபத்தை நீயே அணைத்து விடுகிறாய். இவன் எழுதியிருக்கிற பிரகாரம் போகிறான். அது மட்டுமல்ல, நேரம் போறதுனால இன்னும் 2 காரியத்தை நான் வேகமா சொல்லி ஜெபிக்கிறேன். தன்னிடத்தில் வருகிறவர்களிடத்தில் எல்லாம் ஒரு நபர் விடாம கிறிஸ்துவை குறித்தே பேசுகிறான். நீர்தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா, நான் அல்ல, அவர் தன்னை ஒரு விதத்திலும் வெளிப்படுத்தவில்லை. நான் யாருன்னு தெரியணுமா? எனக்கு பின்னாடி ஒருத்தர் வருவார் பாருங்க, அவருடைய பாதரட்சையின் வாரை அவிழ்ப்பதற்கு கூட நான் பாத்திரன் அல்ல. அவன் ஏன் இவ்வளவு? யோவான் ஏதாவது அற்புதம் பண்ணாரா? எலியாவை மாதிரி அக்கினி இறக்குனாரு, மோசே மாதிரி சமுத்திரத்தை பிளந்தார், யோர்தான் எல்லாம் நின்னாரு, யோர்தானை பிளந்து போன்னு சொல்லி இதான் ஒரு அற்புதம் பண்ணல. ஒரு சின்ன ஒரு குருடனுக்கு பார்வையை கொடுத்தாரா? ஒரு செவிடன் ஒரு அற்புதம், ஒரு சிங்கிள் அற்புதம் கூட பண்ணாத மனுஷன் தான் யோவான். ஆனா அந்த யோவானை தான் ஆண்டவர் சொல்ற தீர்க்கதரிசிகள பெரியவன் இவன் தான். அப்படி என்ன பண்ணார் தெரியுமா? ஜீசஸ பேச வேண்டிய இடத்துல எல்லாம் பேசிட்டு இருந்தான். இவ்வளவுக்கும்
ஜீசஸ அந்த அளவுக்கு அவருக்கு தெரியாது. தேவன் என்ன சொல்லியிருந்தார்னா, பரிசுத்த ஆவியானவர் யார் மேல் இறங்குவதை நீ காண்பாயோ அவர்தான். அதனாலதான் யோவான் சொல்ற, நானும் அவரை அறியாதிருந்தேன். அவனுக்கு கொஞ்சம் தெரிய வர அதை பெருசா பேசிட்டே இருந்தான். பிரியமானவர்களை, சின்ன வயசுல இருந்து இயேசுவின் பிள்ளைகளா பிறந்து வளர்ந்துட்டு இருக்கிறோம். எத்தனை பேர்ட்ட இயேசுவை பத்தி சொல்லியிருப்போம். இன்னைக்கு ஜீசஸை பத்தி சொல்றதுக்கு பெஸ்ட் வே என்ன தெரியுமாங்க? நம்ம வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டா ஸ்டேட்டஸ்ன்னு இருக்குல்ல, ஸ்டோரின்னு இருக்குல்ல, என்னெல்லாமோ வைக்கிறோம் ஸ்டேட்டஸ்ல. எத்தனை பேர் வசனம் வைக்கிறோம்? எனக்கு குறைச்சல். வசனம் வச்சா லைக் கிடையாது. லைக்குக்காக நீ வைக்காத, உன் லைஃபுக்காக வை. ஜீசஸ இன்னைக்கு வந்து பழையது போல கைப்பிரதி கொடுக்க உனக்கு முடியாம இருக்கலாம். ஆனா உன் ஸ்டேட்டஸ்ல வச்சா உன் ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்பாங்களே. நான் வைக்கிறதெல்லாம் பார்த்து நீ வைக்கிறத பார்த்து கமெண்ட் அடிப்பாங்க. அப்படி கமெண்ட் அடிச்சா உனக்கு அவருடைய குட் புக்குன்னு இருக்குல்ல, அவருடைய குட் புக்ல உன்னுடைய வேல்யூ ஆட் ஆயிட்டே இருக்குமே. அவருடைய நல்ல பக்கத்துல உன்னுடைய வேல்யூ ஆட் ஆயிட்டே இருக்குமே. என் பிள்ளை இப்படி என்ன பத்தி வச்சதுக்கு 4 பேர் சிரிச்சாங்க, ஓகே இவளுக்கு இந்த விஷயத்துல இப்படி ஒரு ரிவார்டை கொடுத்துருவோம், இப்படி ஒரு ரிவார்டை கொடுத்துருவோம். இன்னைக்கு நம்ம அது இல்லை. நம்ம செல்ஃபிங்கிற பேர்ல அது என்னன்னு தெரியல, நார்மலா இப்படி சிரிப்பாங்க. செல்ஃபிக்கு மட்டும் ஏன் ஒரு சைடோட இழுக்குதுன்னு தெரியல. அதை வச்சு அதை பார்த்தாங்களா, லைக் போட்டாங்களா? ஆமே, எங்க எவ்வளவு யூஸ் பண்ணலாம் தெரியுமா? இத எவ்வளவு இன்னைக்குள்ள டெக்னாலஜி மட்டும் பவுல் காலத்துல இருந்திருந்தா, ஒன்றும் இல்லாமலே அவர் அவ்வளோ டிராவல் பண்ணி எங்கெல்லாம் போயிட்டு கடைசியில் அந்த மனுஷன் ஒன்றும் தன்னையே ஊட்டிட்டார். உண்மையில இன்னைக்குள்ள டெக்னாலஜி மட்டும் பவுல் கையில். நம்ம என்ன ஒரு ஸ்டேட்டஸில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, காலேஜ் பிள்ளைங்க, ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாம் ஈஸியாக காஸ்பல் ரீச் பண்ணலாம். உங்களுக்கு சொல்ல தான் தயக்கமாக இருக்கு. அப்போ நீங்கள் ஸ்டேட்டஸ் வைக்க டெய்லி இப்படி ஒரு வசனம் வைக்கும்போது பார்த்து, என்னடா நீ டெய்லி எப்படி வசனம் வைக்கிற அப்படின்னு சொல்ல. இல்லைப்பா, நான் அவ்வளோ நன்மை பெற்றிருக்கிறேன், எனக்கு அவ்வளோ சந்தோஷம், ஏசப்பா வந்து உனக்காக வந்துருக்க. இப்படி ஒரு 2 வார்த்தை சொல்லும்போது, நான் ஸ்கூல் படிக்கும்போது நான் வந்து இந்த பர்சனல் பேசுறதுல ரொம்ப நான் கூச்சப்படுவேன், ஒதுங்கி. அப்போ என் கூட ஒரு ஃப்ரெண்டு, என் க்ளோஸ் ஃப்ரெண்டு, நான் 9th 10th ஒரு கிளாஸில் படித்தேன். அப்போ என் கூட ஒருத்தர் தான். அவன்கிட்ட வந்து நான் சும்மா ஏதோ இருக்கா ஜீசஸை பற்றி சொல்லிட்டேன். சொன்னதும் அவன் கிண்டல் பண்ணதும் எனக்கு தாங்க முடியலை. அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிட்டேன், இனி உன்ட்ட ஜீசஸை பற்றியே சொல்லக்கூடாது. ஒரு வாட்டியோ 2 வாட்டியோ சொல்லிட்டு விட்டேன். அதுக்கப்புறம் அவன் 11th 12th அவன் வேறு கிளாஸ் போயிட்டான், நான் வேறு கிளாஸ் போயிட்டேன். காலேஜ் 3rd year படிச்சுட்டு இருக்கும்போது ரொம்ப அவன் எப்படியோ எங்கள் வீட்டு லேண்ட்லைன் நம்பர் அவனுக்கு தெரியும். அந்த நம்பரை அவன் எடுத்து ஃபோன் பண்ணி, ஜான் சாம் இருக்காப்லையா, அதான் நான் தான் இவன் பேசுகிறேன் அப்படின்னா. என்னடா இத்தனை வருஷம் கழிச்சு எப்படி இருக்க, எனக்கு ஃபோன் நம்பர் கொடுன்னு சொல்லி ஃபோன் நம்பர் வாங்கி உன்கிட்ட பேசணும். என்ன பேசணும் அப்படின்னு கேட்டேன். இப்படி வந்து என் வாழ்க்கையை நான் வெறுத்து தற்கொலை பண்ணலான்னு நான் ரயில்வே ட்ராக் போகும்போது, அப்போ வந்து அது பக்கத்தில் ஒரு சின்ன சர்ச் இருந்து, அந்த சின்ன சர்ச்சிலேருந்து பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன், நான் ஒன்று அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துச்சு. அந்த வார்த்தை வந்ததுமே எனக்கு அந்த தற்கொலை எண்ணம் பறந்துட்டு, அப்போ தான் இது வந்து ஜீசஸை கும்பிட்றவங்கல்ல, ஜீசஸ் சொன்னது எனக்கு ஞாபகம் வந்து, நீ தானே என்கிட்ட ஜீசஸை பற்றி சொன்ன அப்படி சொல்லிட்டு ஃபோன் பண்ணி என்கிட்ட என்ன கேட்டால் தெரியுமா, பைபிள் எனக்கு கொடுப்பியா அப்படின்னு கேட்டான். நான் ப்ராப்பர் காஸ்பலே சொல்லலை, ஜீசஸ் பற்றி எனக்கு தெரிஞ்சது. எனக்கு ஏன்னா நான் 9th படிக்கும்போது நானே ரட்சிக்கப்படல, நானே 12th தான் ரட்சிக்கப்பட்டேன். ஆனால் அவன் பாருங்க, அதுக்கப்புறம் 5 years ஆயிட்டு, 6 yearsக்கு அப்புறம், நீ தானடா ஜீசஸ் பற்றி என்கிட்ட சொல்லி தந்திருக்கிற, எனக்கு 1-2 டவுட் இருக்கு. டவுட்டுன்னதும் நான் ஒன்று எங்கள் அப்பா கிட்ட ஃபோன் கொடுக்குறேன், அவன் டவுட் கேட்குறான். பிரியமானவர்களே, ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆனா விதைக்கிறதுக்கான விதையை உன் கையில கொடுத்ததுக்கு அப்புறம் நீ விதைக்காம பிடிச்சு வச்சிட்டு இருந்தா கணக்கு கேட்க வருவார்.
കാലം ഏറെ ചെല്ലും മുന്നേ പ്രാണനാഥൻ വന്നിടുമേ. ചോരതന്നു വീണ്ടെടുത്തോൻ കണക്കന്നു ചോദിക്കുമേ. കാലം ഏറെ ചെല്ലും മുന്നേ പ്രാണനാഥൻ വന്നിടുമേ. ചോരതന്നു വീണ്ടെടുത്തോൻ കണക്കന്നു ചോദിക്കുമേ. ദയവു ചെയ്ത് തമ്പുരാനെ ദുഃഖിപ്പിക്കല്ലേ. നല്ലവരായ ദാസരായി നിന്നിടണേ. ദയവു ചെയ്ത് തമ്പുരാനെ ദുഃഖിപ്പിക്കല്ലേ. நல்லவராய தாசராய் நின்னிடனே. ஆண்டவர் வந்து கேட்பார், எங்க சிலர் ரட்சிக்கப்பட நம்மளை தாங்க செட் பண்ணி வச்சிருப்பார். அவங்களுக்கு அந்த காஸ்பல் போகலைன்னு வைங்களேன், அந்த ஆத்மா அவுட்டு. ஆனா நம்ம கிட்ட கணக்கு கேட்பார். இது என்னைக்குமே நோட் பண்ணி வச்சு, சிலர் ரட்சிக்கப்பட நம்மளை தான் வச்சிருப்பார். அதனாலதான் எல்லாரையுமே நேசிக்க பழகணும். சிலர் ரட்சிக்கப்பட, கொர்நேலியு வீட்டுல ரட்சிப்பு பேதுரு மூலம் தான் வச்சிருந்தார். பவுல் ஆண்டவர் தெரிந்தெடுத்து விட்டார். ஆனா பவுலை வெயிட் பண்ற, புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாய் தெரிந்தெடுக்கப்பட்டவன் பவுல். ஆனா பேதுரு போக மாட்டேங்கிறான். உடனே ஆண்டவர், பேதுரு நீ போகல, போ, வேற யாரையும் அனுப்புற இல்ல. சிலரை ரட்சிக்க நடத்த நம்மளதான் செட் பண்ணி வச்சிருப்பார். நமக்கு அது தெரியாது. எனவே வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஜீசஸை வெளிப்படுத்துங்க. இந்த பூமியில என் நாமத்தை அறிக்கை பண்ண எவன் வெட்கப்படுகிறானோ அவனுடைய பெயரை நான் பரலோகத்தில் அறிக்கை பண்ண வெட்கப்படுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறான். இந்த பூமியில எவன் ஒருவன் என் நாமத்தை அறிக்கை இடுகிறானோ அவன் பெயரை நாங்க சொல்லுவேன். எங்க சர்ச்சுக்கு ஒரு குறிப்பிட்ட ஊர்ல இருந்து ஒருத்தர் வருவார், பஸ்ல வருவார். ஆண்டவர் அவருக்கு ஒரு பைக் கொடுத்தார். மற்ற நாட்கள் எல்லாம் பைக்கில் போவார், சண்டே மட்டும் பஸ்ஸில் வருவார். அப்போ நான் கேட்டேன், பிரதர் நீங்கள் இதை 2 பஸ் ஏறி வரீங்க, ஆண்டவர் ஜோம் பண்ணி உங்களுக்கு நல்ல ஒரு பைக் கொடுத்துருக்குறான், உன் பைக்கில் வரலாம்ல. அப்போ அவர் என்கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா? இல்லை பாஸ்டர், நான் பஸ்ஸில் இப்படி பைபிளை கையில் வச்சுட்டு அப்படி நடக்கும்போது 4 பேர் பார்ப்பாங்க பாஸ்டர், சிலர் பார்த்து சிரிப்பாங்க, எனக்கு அது பிடிச்சிருக்கு பாஸ்டர்ன்றார். நான் பைக்கில் வந்து ஃப்ரண்டில் கவரில் தான் நான் பைபிளை வச்சுட்டு வரணும், அது யாருக்குமே தெரியாது. இதுன்னா நான் அப்படி வீட்டில் இருந்து இறங்கி நடந்து பஸ் ஸ்டாண்டில் பைபிளை வச்சுட்டு நிற்கிறது, திருப்பி பஸ்ஸில் ஏறி அது வந்து 4 பேர் பார்க்கறது எனக்கு பிடிச்சிருக்கு பாஸ்டர். ஃபோன் அப்படி புது ஃபோன்லாம் வாங்கிட்டோன்னா கம்பெனிக்காரன் கூட இப்படி டிஸ்பிளே பண்ணியிருக்க மாட்டான். சிலர்லாம் புதுசாக வாட்ச் கட்டினா பார்த்துருக்கீங்களா, கை கீழே இருக்காது, இப்படி தான் இருக்கும். மிலிட்ரியில தான் கொண்டு விடணும் இவங்களை. என்னெல்லாம் வெளியே காட்டுறோம், ஜீசஸ் இருக்கிறாருங்க. யாராவது உங்ககிட்ட இதா பேசும்போது, என் ஸ்கூல்ல படிச்ச ஃப்ரெண்டை வந்து 2 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தேன். அந்த ஃப்ரெண்டு வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கு கூட நிற்கிறாங்க, தண்ணியெல்லாம் அடிச்சுட்டு அப்படி நிற்கிறாங்க டெரிக்கு பக்கத்தில். நான் பார்க்குறேன், டேய் நீ தானே அப்படின்னு. அவன் அப்படி ஓடி ஹக் பண்ண வாரான், வந்துட்டு அவன் இப்படி டே சாரிடா அப்படிங்கிறான். ஏன்ட்டு எதுக்குடா சாரி கேட்குறேன்? இல்லைடா நான் தண்ணி அடிச்சிருக்கேன்டா சாரிடா சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு சொல்லலாம், இவன் வந்து அவன் இவ்வளோக்கும் தேவனை அறியாதவன், வேற மார்க்கத்தில் உள்ள இவங்க ஜீசஸை கும்பிட்றவங்கடா அப்படின்னு. பசங்கள்லாம் பைக்லேருந்து இறங்கி இப்படி நிற்கிறாங்க, என் கூட நாங்கள் விளையாடின பசங்க. என்ன பண்ற? நான் எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஸ்டேட்டஸில் கிறிஸ்மஸ் டைமில் வரும்போது ஃப்ரெண்ட்ஸ் நம்பருக்குலாம் விஷ் அனுப்புவேன், ஒரு வசனத்தோட. ரிப்ளே வராது, ஆனாலும் அனுப்பிடுவேன், ப்ளஸ் பண்ணி அனுப்புவேன். அவங்களுக்கு பர்த்டேலாம் வருதா தெரிஞ்சதும், இப்போ அதெல்லாம் இல்லை, இப்போ அதுக்கு டைம் இல்லை. அந்த வெயிட்டிங் பீரியட்லாம் வந்தப்போ அந்த லிஸ்ட்டு பார்ப்பேன், எப்படா ஃபேஸ்புக்கில் பர்த்டே ரிமைண்டர் வரும், என்னுடைய நண்பர்கள் இருக்கிறாங்க, உடனே எடுத்து அனுப்பி விட்டுருவேன். எங்கள் ரட்சிப்பு கர்த்தர் நம்ம யாரையும் ரட்சிப்புக்குள்ள நடத்த முடியாது, ஆனால் நம்மளால் விதைக்க முடியும். கையில் சீடு கொடுத்துருக்கிறார், நமக்குள்ளே இருக்க அந்த சீடு நம்மளை ஃபீட் பண்றார். யோவான் அதை செய்தான், அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தான்.
நடந்தது என்ன தெரியுமா? யோவான் காவலில் வைக்கப்பட்டான். யோவான் கதை முடிகிறது. ஆனால் எப்பொழுது யோவானுடைய மினிஸ்ட்ரி ஸ்டாப் ஆகுதோ அங்கே ஜீசஸுடைய மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆகுது. அதன் அர்த்தம் என்ன? யோவானுடைய ஓட்டம் இயேசுவில் முடிந்தது. இயேசுவில் ஒரு ஓட்டம் முடியுதுன்னா அந்த ஓட்டம் தான் நித்தியத்துக்கு நம்மை கொண்டு போய் சேர்க்கும். இந்த யோவானை குறித்து தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொன்னார், அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். நம்ம இப்போ ஜெபம் பண்ண போறோம். எத்தனை பேர் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வேணும்னு விரும்புறீங்க? எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க போறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்கா, என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பே. பிரியமானவர்களே, ஒரு 10-15 நிமிடம் நம்ம ஜெபம் பண்ண போறோம். நான் யாரையும் கம்பல்லாம் பண்ண மாட்டேன். ஆனா என் லைஃப் மீனிங்ஃபுல்லா, பர்பஸ்ஃபுல்லா, கிங்டமுக்கு பிரயோஜனமா, அப்பா பார்த்து சந்தோஷப்படும் விதமா இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் உங்களுக்குள்ள இருக்குன்னா இப்ப நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கர்த்தர் இந்த நாளில் உங்கள் விளக்கை ஏற்ற போகிறார். உங்க விளக்கை கர்த்தர் ஏற்றுவார். ஹல்லேலூயா. உங்க பக்கத்துல இருக்கிறவங்க ஒருவேளை சும்மா நிக்கலாம், உங்களை நோண்டிட்டே இருக்கலாம். மைண்ட் பண்ணாதீங்க. ரொம்ப முக்கியமான நேரம் இது. உதிக்கிற உன் ஒளியின் இடத்துல ராஜாக்கள் வருவார்கள். உன் டைம் வரும். இன்னைக்கு கர்த்தர் அதை உறுதிப்படுத்துவார். அவருடைய எண்ணெய் உன் மேல ஊற்றப்படும். சவுலை நிற்க வைத்து சாமுவேல் தைலத்தை அவன் மேல ஊற்றி அவனை முத்தமிட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு உண்மையா கிங்டமுக்காக என் லைஃப் நான் கொடுக்கிறேன்னு சொல்லிப்பாரு. அப்போ உன்னை கிஸ் பண்ணுவார். நீ பரலோக முத்தத்தோடு தான் இங்கிருந்து போக போற. பரலோக முத்தத்தோடு உன்னால் அதை ஃபீல் பண்ண முடியும், உன்னால் அதை டேஸ்ட் பண்ண முடியும், உன்னால் அதை ஸ்மெல் பண்ண முடியும். ஆண்டவர்கிட்ட ஓப்பனா விட்டு கொடுத்து இந்த பாடலை ஒரு அர்ப்பணிப்போடு, ஒரு விசுவாச அறிக்கையோட நிச்சயத்தோடு பாடுவோமா? எனது விளக்கு எரிய செய்தி இரவை பகலாக்கினே. சத்தத்தை உயர்த்தி பாடுங்க. எனது விளக்கு எரிய செய்தி இரவை பகலாக்கினே. சொல்லுங்க. எரிந்து கொண்டிருப்பேன், எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்கா, என் ஜீவன் பிரியும் வரை. Yes Lord. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்கா, என் ஜீவன் பிரியும் வரை. சொல்லுங்க. 2 கைகளை உயர்த்தி. எரிந்து கொண்டே எப்போதுமே உமக்கா, என் ஜீவன் பிரியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை. கண்களை மூடி கைகளை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி யாரையும் பார்க்காதீங்க. சத்தமாய் அறிக்கை செய்யுங்கள். எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்கா, என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன். எனது விளக்கு எரிய செய்தி, எனது விளக்கு எரிய செய்தி இரவை பகலாக்கி. ஹல்லேலூயா. எனது விளக்கு எரிய செய்தி இரவை பகலா.
சொல்லுங்க, எரிந்து கொண்டிருப்பேன், எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்கா என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்கா என் ஜீவன் பிரியும் வரை. ரெண்டு கைகள் அப்படி விரித்து உயர்த்தி எரிந்து கொண்டிருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன் போதுமே உமக்கா என் ஜீவன் சத்தமாய் பிரியும் வரை. சத்தமாய் அநேகரை எரிந்து கொண்டே இருப்பேன். இந்த கூட்டத்திலே தேவன் உன்னை தெரிந்தெடுக்கிறார். அவருடைய ராஜ்யத்துக்காக, அவருடைய வேலைக்காக, அவருடைய பெரிதான திட்டத்துக்காக நீதான் அழைக்கப்பட்டவர், நீதான் அழைக்கப்பட்டவர். ஜீவன் பிரியும் எரிந்து கொண்டே இருப்பேன். என் நாட்களை நான் வீணாக்காமல், என் நேரத்தை வீணாக்காமல், என் ஆரோக்கியத்தை, எனக்கு கர்த்தர் கொடுத்த கிருபைகளை நான் வீணாக்காமல், கிறிஸ்துவுக்காக, 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 கிறிஸ்துவுக்காக எரிந்து கொண்டே இருப்பேன். ஓ எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன். நீ கேள் ஆண்டவர்கிட்ட, புதிய எண்ணெயை கர்த்தர் ஊற்றுகிறார், புதிய கிருபைகளை ஊற்றுகிறார், புதிய அபிஷேகத்தை ஊற்றுகிறார். மௌனமாயிராதே, மௌனமாயிராதே, நிர்விசாரமாயிராதே, விட்டுக்கொண்டு, விட்டுக்கொண்டு, விட்டுக்கொண்டு. ஹalleluya, hallelujah, worship him, hallelujah, mama karama matara shatara hallelujah, Jesus, 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 Jesus. முழு பலத்தோடு கரங்களை தட்டி முழு பல அபிஷேகம் என்ற பிள்ளைங்க அந்நிய பாஷையில புதிய கிருபைகளை கர்த்தர் ஊற்றுகிறார், புதிய வெளிச்சத்தை தருகிறார், புதிய பலனை தருகிறார். என் ஜீவன் பிரியும் வரை விட்டுக்கொண்டு ஆவியின் பலன், ஆவியின் பலன், அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியின் பலன் கொண்டு கர்த்தருடைய பலப்படுத்துகிறார், கர்த்தருடைய பலப்படுத்துகிறார், கர்த்தருடைய தூக்கி எடுக்கிறார், கர்த்தருடைய நிலைநிறுத்துகிறார். என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். Jesus, 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 hallelujah, Hosanna, கண்களை திறக்கிறார், அவன் தரிசனங்களை காண வைக்கிறார், தரிசனங்களை காண வைக்கிறார். விட்டுக்கொண்டு, விட்டுக்கொண்டு. Hallelujah, Hosanna, Jesus, Hallelujah, Hosanna, தேவனே, Hallelujah, Hosanna, Hallelujah, Hosanna, Hallelujah, Hosanna. எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன். பலப்படுத்துங்கப்பா, பிள்ளைகளுடைய ஏக்கத்தை பார்க்கிறவரே, பலப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக. உங்க ட்ராக்ல நீங்க கொண்டு வந்துட்டீங்க, இனி உங்களுடைய வெளிச்சத்துல நடத்துங்க. உங்களுடைய பிள்ளைங்க பிரகாசிக்கணும். ஒரு பிள்ளை கூட வீணாயிடக்கூடாது, ஒரு பிள்ளை கூட இருளை நோக்கி போய்விடக்கூடாது, ஒருவருடைய தீபம் கூட பாதியில
காரியங்களில் அடைந்து போகக்கூடாது. என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே அப்படியே விட்டுக்கொடு ஆண்டவர்ட்ட. அப்படியே விட்டுக்கொடு. யாரையும் பார்க்காத, வேடிக்கை பார்க்காத. இது கர்த்தர் உன்னை சந்திக்கும் நேரம். இது கர்த்தர் உன்னை முத்தமிடும் நேரம். பவுலின் கண்களில் இருந்து செதில்கள் விழுந்தது போல கர்த்தர் உன் பார்வையை மாற்றுகிறார். Jesus. Hallelujah. என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய். ஆண்டவருக்காக நான் பிரகாசிக்க விரும்புறேன். கிங்டம்க்கு நான் பிரயோஜனமானவளாய் தேவன் என்ன என் மேல என்ன அழைப்பை வைத்திருக்கிறாரோ அதற்கு என்னை நான் அப்படியே விட்டு கொடுத்து கர்த்தருக்காய் நான் பிரகாசிக்க விரும்புறேன். அப்படி சொல்ற பிள்ளைங்க மட்டும் வேகமா முன்னாடி வாங்க. நான் உங்களுக்காக ஜெபித்து முடிக்க விரும்புறேன். கர்த்தருக்காக அப்படி சொல்ற பிள்ளைங்க வேகமாய், யாரையும் நீங்க பார்க்க கூடாது. என் லைஃப் ஒன்லி ஃபார் கிரைஸ்ட். ஸ்பீடா வந்து சும்மா யாரும் ஃப்ரெண்ட்ல வரக்கூடாது. டைம் ப்ரெஷியஸ். ஒரு 10 நிமிஷத்துல நான் முடிச்சு நான் கிளம்பணும். என்னுடைய ஃபுல் லைஃப் நான் ஆண்டவருக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட் கம்ப்ளீட்லா ஃபியூச்சர் God டிசைட் பண்ணுவார், நான் ஒபே பண்ணுவேன். God டிசைட் பண்ணுவார், நான் ஒபே பண்ணுவேன். ஆமென். அப்படிப்பட்டவங்க மட்டும் God டிசைட் பண்ணிட்டாரு, இனி நான் ஒபே பண்ண வந்திருக்கிறேன். ஒபே பண்ண. இந்த சைடு வரலாம், இந்த சைடு வாங்க பிள்ளைங்களா. உங்களை ஃப்ரெண்ட்ல கூப்பிட்டது ஏதோ கொஞ்சம் பேரை ஃப்ரெண்ட்ல கூப்பிட்டு கொஞ்சம் ப்ரேயர் நடத்துறதுக்கு இல்லை. நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கிறீங்க. நீங்க ஃப்ரெண்ட்ல வந்துட்டீங்கன்னா அப்படி முழங்கால் போட்டுருங்க. எதுக்கு ஃப்ரெண்ட்ல வந்தீங்க நிச்சயம் இருக்குல்ல, எதுக்கு வந்தீங்கன்னு தெரியுதுல்ல. ஒரே லைஃப் பிரகாசிக்கணும்னு வந்திருக்கிறேன். சும்மா யாரும் வரலன்னு நான் நம்புறேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னை முழுவதும் தருகிறேன். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மா
ரெண்டு கைகளை உயர். ஒரு அர்ப்பணி. இது ஒரு அர்ப்பணி. இந்த வார்த்தை அப்படி ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கு. கண்ணீரோடு அவர்கிட்ட விட்டு கொடுத்துரு தம்பி. கண்ணீரோடு விட்டு கொடுத்து தங்கச்சி உன்னை பிரகாசிப்பேன். சொல்லு அந்த வார்த்தை அப்படியே சொல்லு. என்னால் ஒன்று ஆண்டவரே உங்களுக்கு தெரியும் நான் விரும்புறேன். என்னால முடியல. உங்க பலன், உங்க கிருபை, உங்க அபிஷேகம் என்னை இப்ப நிரப்படும். என்னை இப்ப நிரப்படும். என்னை நிரப்படும். என்னை நிரப்படும். என்னை நிரப்படும். என்னை நிரப்படும். என்னால் என்னால் ஒரு கர்த்தருனை பிரகாசிப்பா. நீ இருக்கிற சூழ்நிலை வனாந்திரந்தா, ஆனா உன்னை தேடி வருவாங்க. உன்னை தேடி வருவாங்க. உன்னை தள்ளுனவங்க உன்னை தேடி வருவாங்க. உன்னை பாரமா பார்த்தவங்க உன்னை ஆசீர்வாதமா பார்ப்பாங்க. கர்த்தர் உன்னை நிறுத்துவா. கர்த்தர் உன்னை நிறுத்துவா. நீ தெரிந்தெடுக்கப்பட்டவள். நீ தெரிந்தெடுக்கப்பட்டவள். நீ விலையேற பெற்றவள். நீ விலையேற பெற்றவள். கர்த்தருடைய அபிஷேகம் உன் மேல, கர்த்தருடைய கிருபை உன் மேல. நீதான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இறக்க போகிறாய். ஓ, உன் வெளிச்சத்துல அநேகர் களிகூற போறாங்க. அநேகர் களிகூற போறாங்க. நீ மிகவும் வேண்டியவனாய், நீ மிகவும் வேண்டியவனாய், அநேகரால் தேடப்படுகிறவனாய், அநேகரால் தேடப்பட்டவனாய். ஆமென். உன்னை தள்ளுண்டவன் சொன்னாங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நீ தேடிக் கொள்ளப்பட்டவன், நீ கைவிடப்படாதவன், நீ கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்டவன். விட்டுக்கொடு, விட்டுக்கொடு. ஓ எல் ஷடாய், எல் ஷடாய், இதோ உமக்கற்று உம்முடைய சித்தம் போதும் என்று அர்ப்பணித்து வந்திருக்கிற பிள்ளைங்க மேல உங்க முத்திரை இருப்பதாக, உங்க முத்திரை இருப்பதாக. இவர்களை முத்திரை போட்டு காத்துக்கொள்ள. இனி இவங்க நிக்க போறது இவங்க பலத்துல. இனி இவங்க நிக்க போறது இவங்க பலத்துல. கர்த்தருடைய பலத்துல, கர்த்தருடைய பலத்துல, கர்த்தருடைய பலத்துல. ஓ ராமா மாகா ஓ எஸ் லார்ட். விட்டுக்கொடு, விட்டுக்கொடு. யாரையும் பார்க்காத, யாரையும் பார்க்காத, யாரையும் பார்க்காத. உன் விளக்கை ஏற்றுகிற டைம் இது. உன் விளக்கை ஏற்றுகிற டைம் இது. இனி ஒரு யூத் மீட்டிங் காலத்தை தள்ளாத. செய்ய வல்லவன் ஒன்று கூடாதென்று என்னை நான் தங்குவேன். உன் விளக்கை ஏற்ற டைம் இது. எழும்பி பிரகாசம். உன் ஒளி, உன் ஒளி வந்தது. ஆண்டவர் சிலரை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லும்படி ஏவுகிறார். உன் ஒளி வந்தது. எழும்பி பிரகாசம். சிலருக்கு காத்திருக்கும் காலம் ஆரம்பமாகிறது. சிலருக்கு காத்திருக்கும் காலம் முடிவுக்கு வருகிறது. இந்த வார்த்தை எனக்குள்ள இருந்து எழும்பிக் கொண்டே இருக்கிறது. நீ எழும்பி பிரகாசி. உன் ஒளி வந்தது. கர்த்தர் என்னோடு தான் பேசுகிறார் என்று நிச்சயம் உள்ளவர்கள் ஆர்ப்பரிப்போடு, ஆர்ப்பரிப்போடு. தம்பி தங்கச்சி, இனி நீ நிக்க போறது உன் பலத்துல இல்ல. இனி கர்த்தர் பலத்துல. அபிஷேகம் பெற்ற அந்நிய பாஷையில, அந்நிய பாஷையில.
பின்னாடி நிக்கிறவங்க வேடிக்கை பார்க்காம விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. ஆவியானவர் இந்த மண்டபத்தில் உலாவி கொண்டிருக்கிறார். உலாவி கொண்டிருக்கிறார். Glory. அபிஷேகம் Glory. El Shaddai, சர்வவல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை வரவழைக்கிறவரே, வரவழைப்பவரே, ஆபிரகாமுக்கு செய்தவர், உன்னால இதுவரை எதை முடியலையோ அதை உன்னை கொண்டுதான் செய்ய போகிறார். எதை உன்னால ஃபேஸ் பண்ண முடியாம ஸ்ட்ரகிள் பண்ணியோ அதையெல்லாம் நீ கடந்து போகிறாய். அதையெல்லாம் தாண்ட போகிறாய். இது உன் பலத்தில அல்ல, அவர் பலத்தில, அவர் பலத்தில, அவர் பலத்தில. இதுவரை நின்னது நீ உன் பலத்தில. இனி நீ நிற்க போறது கர்த்தர் பலத்தில. விட்டு கொடுத்து பெற்றுக்கோ. தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமா இழங்க செய்யுமே. நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, வெறுமையா பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமா இழங்க செய்யும். வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் ரெண்டு கைகள் அப்படியே உயர்த்தி இயேசுவை போற்றிடு. என்னை அப்படியே மாற்று. என்னையும் அவ்வித அணைந்து கொள்ளும். அப்படியே ரெண்டு கைகளை உயர்த்து. ஆண்டவரே, நான் உமக்காக எங்கேயும் பார்க்காதீங்க. வாயை திறந்து அப்பாட்ட பேசுங்க, பேசுங்க. உமக்காக மனதார அப்பாவை பார்த்து ஐ லவ் யூ ஜீசஸ் சொல்லுங்க. ஐ லவ் யூ ஜீசஸ். நீங்க பெருகணும், நான் சிறுகணும். நான் சிறுகணும்னு சொல்லும் போது அதுல என் ஆசை இருக்கு, என் விருப்பம் இருக்கு. அதெல்லாம் சிறுகணும், சிறுகணும். உங்க ஆசை, உங்க விருப்பம் என்னில் பெருகணும். வெயிட் பண்ணணுமாப்பா, வெயிட் பண்றேன். எரியணுமாப்பா, ரெடிப்பா. என் சித்தம் அல்ல, உங்க சித்தம். தம்பி தங்கச்சி, உண்மையா இன்னைக்கு நீ உன்னை கொடுத்துட்டேனா, இயேசுவின் நாமத்திலே உனக்கு சொல்றேன், இனி நீ நிக்க போறது உன் பலத்துல அல்ல, அவர் பலத்துல. ஜீசஸ். எல்லாரும் அப்படி கொஞ்சம் எழுமி நிக்கிறீங்களா? ஒன்னு ரெண்டு வார்த்தைகளை கூட நான் அப்படியே நில்லுங்க, எழுமி நின்று அங்கேயே நில்லுங்க, எழுமி நில்லுங்க. மோசைக்கு பார்வோனை ஃபேஸ் பண்ண முடியல, ஓடிட்டான். ஆனா இப்ப கர்த்தர் திரும்ப அவனை பார்வோனுக்கு முன்னாடி கொண்டு போறார். சில நேரத்துல தேவன் நம்மளை பிடிச்சு கொடுக்கறது போலதான் இருக்கும். எதுக்கு தெரியுமா? நீ இப்ப ஃபேஸ் பண்ணணும் மோசே. ஏன்? நேற்று நீ உன் பலத்துல நிக்க பார்த்த, முடியல. இப்ப நீ நிக்கல, நான் உன்னை நிக்க வைக்கிறேன். உன்னை தண்ணீர்ல மூழ்கடித்து கொல்ல பார்த்த பார்வோன் உன் முன்னாடி தண்ணீர்ல மூழ்கிறத நீ பார்க்க போற. எசேக்கியேல் கர்த்தருக்கு முன்பாக முகங்குப்புற விழுந்தான். கர்த்தர் சொன்னா, நீ எழுந்து காலூண்டி நில், நான் உன்கிட்ட பேசணும்.
காலூண்டி நிற்க வைத்தது. எதுக்கு நிற்க வச்சாரு தெரியுமா? 37வது அதிகாரத்துக்கு கொண்டு போக. இந்த 37வது அதிகாரம் என்ன? அநேகர் உலர்ந்து இருக்கிறாங்க, அநேக எலும்புகள் உலர்ந்து கிடக்கிறது. அத்தனை எலும்புகளையும் சேனையாய் நிறுத்த இந்த ஒரு எசேக்கியேல் கர்த்தருக்கு தேவை. இரண்டாவது அதிகாரத்துல எசேக்கியேல் அவர் நிக்க வச்சது போலதான் இருந்துச்சு. எதுக்காக தெரியுமா? அவனுக்காக மட்டும் இல்ல, அவருக்காகவும். பேதுருவின் இடத்துல ஆண்டவர் சொல்லுவார், நீ கடல்ல போய் தூண்டில் போட்டு ஒரு மீனை பிடி. அதில் அகப்பட மீனுக்கு, முதல்ல அகப்படுற மீனுக்கு வாயில ஒரு வெள்ளிப்பணம் இருக்கும். அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும், நாம நிக்கணுங்கிறதுக்காக மட்டும் கர்த்தர் இங்க உங்களை கொண்டு வந்து நிறுத்தல. அவருடைய வேலைக்காக, அவருடைய ராஜ்யத்துக்காக. ஏன்னா அநேகர் இப்படி உலர்ந்து இருக்கிறாங்க, அநேகர் உலர்ந்து இருக்கிறாங்க. நீ ரெடினா உன்னை கொண்டு அந்த உலர்ந்த எலும்பு நிறைந்த பள்ளத்தாக்குல ஒரு சேனை எசேக்கியேலை கொண்டு உருவாக்குவது. அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே, அழைத்தவரே அழைத்தவரே ஊழியத்தின் ஆதாரமே. பிரியமானவர்களே, இதான் காட்ஸ் பிளான். சிலரோடு ஆண்டவர் தெளிவாய் பேசுகிறதை நான் ஆவியில உணர்கிறேன். நான் எதுக்கு நிக்கணும்? ஆண்டவருக்காக அநேகர் நிற்க வைக்க. அப்படி என் லைஃபை நான் முழுமையா இந்த வாலிப பிராயத்திலேயே கொடுக்கிறேன்னு சொல்ற பிள்ளைங்க மட்டும் நல்லா உங்க கை. எதுக்கு தூக்குறோம்? தெளிவோடு தூக்கணும், கம்ப்ளீட்டா. இப்ப எதுக்கு கை தூக்குனீங்களோ, கை தூக்குறவங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர்ட்ட ப்ரே பண்ணுங்க. ஆண்டவரே, உங்களுக்கு தெரியும் எனக்கு டேலண்ட் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எந்த சப்போர்ட்டும் கிடையாது. ஆனா நீங்க என்ன நிக்க வச்சிட்டீங்க. நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க. அநேகர் மேல கர்த்தருடைய கிருபையின் கரம் வந்திருக்கிறது. அநேகரை கர்த்தர் முத்தமிடுகிறார். எத்தனை முத்தமிடுகிறார். எத்தனை நீ நினைப்ப நாளா எப்படி நீதான் வேணும், நீதான் வேணும், என்னை சூழ நின்றாய், நீதான் வேணும். உம்மை பார் பேசி, பேசி, விட்டு கொடு, விட்டு கொடு. எத்தனை நிந்தைகள். இன்னைக்கு கர்த்தர் உனக்கு தருகிற வார்த்தை தான், முந்தினவைகள் நினைக்கப்படுவது இல்லை, பூர்வமானவைகள் சிந்திக்கப்படுவதில்லை. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோற்று. நீங்கள் அதை அறியீர்களா? நான் வராந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியில் ஆறுகளையும் உண்டாக்குவேன். நீங்கள் அதை அறியீர்களா? உன் பழைய சில காரியத்தை நினைச்சு நீ உடைஞ்சு போய் நொறுங்கி போய் ஒதுக்கப்பட்டிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறார், முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதில்லை, பூர்வமானவைகள் சிந்திக்கப்படுவதில்லை. அழைத்தவரே அழைத்தவரே ஊழியத்தின் ஆதாரமே, அழைத்தவரே. நீ நிற்க போறது உனக்காக மட்டும், அவருக்காகவும், அவருக்காகவும், அவருக்காகவும். அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே, ஊழியத்தின் ஆதாரமே,
நான் வாழும் நாள் ஒரு நாளானாலும், நான் வாழும் நாள் ஒரு நாளானாலும் உமக்காகத்தான், உமக்காகத்தான் இயேசுவே, உமக்காகத்தான் என் ஜீவன் மரணம் எல்லாம் உந்தன் மகிமைக்காகத்தான், மகிமைக்காகத்தான் இயேசுவே. நான் வாழும் நாள் ஒரு நாளானாலும் உமக்காகத்தான், உமக்காகத்தான் இயேசுவே, உமக்காகத்தான் என் ஜீவன் மரணம் எல்லாம் உந்தன் மகிமைக்காகத்தான், மகிமைக்காகத்தான் இயேசுவே. நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. முழு மனத்தோடு, மனத்தோடு நீ கர்த்தருக்காக நிற்க போகிறாய், கர்த்தருக்காக நிற்க போகிறாய். பத்ம தீவிர யோவானை நிறுத்தினது அவனுக்காக மட்டுமல்ல, அவருக்காகவும், அவருக்காகவும். நீ கிட்டக்கு தேவையானவள், தேவையானவள், தவிர்க்க முடியாத ஒரு பாஷனா கர்த்தர் உன்னை நிறுத்துகிறார். கர்த்தர் இன்னைக்கு உன்னை முத்திரை போட்டிருக்கிறார். ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவனா. ஜெபித்து முடிக்கிறேன்.